ஓம் சக்தி. ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் சென்னை குருவம்பேட்டை அடுத்த நிமிலிச்சிறை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேம்புலியம்மன் ஆலயம். ஆலயத்தின் தலப்புராணம் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்பாக தோன்றிய அம்மன். அந்த அம்மனை நெற்களஞ்சியம் என்னும் இடத்தில் பொதுமக்கள் முதலில் வைத்து பூஜை செய்தார்கள். பிறகு அதை கண்டு கொள்ளாமலே விட்டுவிட்டார்கள். பிறகு தாஸ் என்ற தனி நபர் ஒருவர் அந்த அம்மனை மீண்டும் மற்றொரு இடத்தில் அமைத்து முதன்முறையாக குடிசையில் வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி நிர்வாகம் ஒன்று அமைத்து ஆலயத்தை 16 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் செய்து சிறப்பான முறையில் திருவிழாக்களையும் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இச்சமயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று 16 ஆண்டுகள் ஆகின்ற காரணத்தினால் ஆலயத்தை மறுசீர் அமைத்து ஆலய சுற்றுச்சுவர்களில் மின் விளக்குகள், கோவிலை சுற்றியுள்ள இடத்தில் தரை அமைத்தல், அம்மனுக்கு உற்சவருக்கான வேலைகள் நடைபெற உள்ளதால் வர்ண வேலைகள், கும்பாபிஷேக வேலைகள், கோவிலில் ஒரு சில கட்டுமான பணிகள் நடைபெற உள்ளது. இந்த காணொளியை காணுகின்ற பக்தர்கள் தங்களால் இயன்ற நிதி உதவி, பொருளுதவி, உடல் உழைப்பு போன்றவை அளித்து அம்மனின் நல்லருள் பெறுமாறு வேண்டுகின்றோம். தற்பொழுது ஆலயத்தில் உள்ள சுற்றுச்சுவர்களில் மட்டும் வர்ண வேலை நடைபெற்று கொண்டு உள்ளது. இன்னும் ஆலயத்தின் கோபுரம், நுழைவு வாசல் கோபுரம், ஆலயத்தின் மண்டபம் மற்றும் ஆலயத்தில் உள்ள சுதை அம்மன்களுக்கு வர்ண வேலை, கும்பாபிஷேக வேலை நடைபெற உள்ளது. இந்த காணொளியை காணுகின்ற பக்தர்கள், அன்பர்கள், மெய் அன்பர்கள், வியாபார பெருமக்கள், தொழில் அதிபர்கள், திரைப்பட துறையினர்கள், கிராம பொதுமக்கள் அனைவரும் தங்களால் இயன்ற நிதி உதவியை சிறிதாக அளித்தாலும் அதை பெரிதாக ஏற்றுக்கொண்டு அம்மனுக்கு வருகின்ற தை மாதத்திற்குள் கும்பாபிஷேகம் செய்திடலாம் என முடிவு செய்து உள்ளோம். தாங்கள் அளிக்கின்ற நிதியை வைத்தே இக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. ஆகையினால் தாங்கள் சிறிதளவு என்றாலோ அல்லது பெரும் அளவில் வழங்கி அம்மனின் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு நல்லருள் பெறுமாறு வேண்டுகின்றோம். ஓம் சக்தி, பராசக்தி.